ஹாய்ங்க, இன்னைக்கு டே 14. டே 14ல் நம்மளுக்கு என்ன ஆர்டர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நேற்று தான் டே 14, இன்னைக்கு வந்து டே 15. நேற்று நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸும் வரல அண்ட் வந்து ஃபாலோவர்ஸும் நம்மளுக்கு யாரும் வரல. ஸோ அதுக்காக நம்ம வந்து நேற்று வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டர் கொடுத்தது பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான், என் பொண்ணோட ஸ்கூல்மேட்டு. அவங்க அம்மா தான் வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா 1/2 kg ப்ரௌனியில் வந்து பாதி வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பேட்டர் ரெடி பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும். ஸோ இப்போ வந்து நான் 750 கிராம்ஸ் அளவுக்கு நான் பேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து 2 ட்ரேலையும் நான் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் பிரித்து ஒன்று வந்து 250 கிராம்ஸ், ஒன்று வந்து 1/2 kgக்கு வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். புதுசாக பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணவங்க என்னோட சேர்த்து தான் நானும் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே நம்மக்கிட்ட ஆர்டரும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு நிறைய என்கொயர் பண்ணுவாங்க, இது எப்படி அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கு தோணும் என்னடா எல்லாமே கேட்குறாங்க ஆனால் நம்மக்கிட்ட ஆர்டர் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கும் அப்படி தான் தோணுது. பட் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, கஸ்டமர் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம போட்ட பொருளுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம கிட்ட வந்து ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு ஆர்டர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லாபாக வேணும், கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம அவங்க ஸ்லாபாகவே கொடுத்தாச்சு. எப்படி கொரியர் சென்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்க கிட்ட சேஃபாகவே கொடுத்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து 4 மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த 4 rupees அண்ட் வந்து இன்னைக்கு ஆர்டருக்கான 50 rupees நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச்.